சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி தனக்கு 12,92,00,000 ரூபாய்க்கு அசையும் சொத்துகளும் 7,72,00,000 ரூபாய்க்கு அசையா சொத்துகளும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலின் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அத்துடன் அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் கடந்த நிதியாண்டில் சுமார் 10 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் தனது மனைவி கிருத்திகா 2,92,00,000 ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் ரொக்கமாக 50,000 ரூபாய் கையிருப்பு இருப்பதாகவும் மனைவியிடம் 75,000 ரூபாய் கையிருப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்க அறக்கட்டளைக்கு 11 கோடி ரூபாய் கடனாக வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ள உதயநிதி தன்னிடம் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை மதிப்புமிக்க பொருட்கள் எதுவும் இல்லை என கூறியுள்ளார். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஃபெண்டர் கார் உட்பட மொத்த அசையும் சொத்துக்கள் 12,92,00,000 ரூபாய் என வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். மனைவி பெயரில் வாகனங்கள் இல்லை எனவும் 1,600 கிராம் பூர்வீக நகைகள் உட்பட 13,25,00,000 ரூபாய்க்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மனைவி பெயரில் அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ள உதயநிதி தனது பெயரில் 7,72,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவர் தனது பிரமாண பத்திரத்தில் கையிருப்பில் 75,500 ரூபாய் ரொக்கம் இருப்பதாகவும் மனைவியிடம் 7,900 ரூபாய் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனது பெயரில் 102 கிராம் தங்க நகை, மனைவி பெயரில் 145 கிராம் தங்க நகை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பெயரில் 61,97,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்தும், மனைவி பெயரில் 29,55,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்து இருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது பிரமாண பத்திரத்தில் கையிருப்பில் 75,000 ரூபாயும் மனைவியிடம் 1,20,000 ரூபாயும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தனது பெயரில் 70,73,000 ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்தும், மனைவி பெயரில் 3,98,00,000 ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்தும் இருப்பதாக ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி தன்னிடம் 16 லட்சம் மதிப்புள்ள கார், 1,200 கிராம் தங்கம் என 3,36,00,000 ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 30.76 ஏக்கரில் விளை நிலங்கள் மற்றும் மனை இடங்கள், கட்டடங்கள் உட்பட 5,09,00,000 ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் 5,19,00,000 ரூபாய் கடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது மனைவி செல்வியிடம் 1,800 கிராம் தங்கம் உட்பட 2,48,00,000 ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்களும் 21,68,00,000 ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தேர்போகி பாண்டி தெரிவித்துள்ளார். புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 24 குற்ற வழக்குகளை கொண்ட சரித்திர குற்றவாளியான ஹரி நாடார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தனது முகவர்கள் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் புழலில் உள்ள சிறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அவரிடம் 11 கிலோ 650 கிராம் தங்க நகைகள் உள்ளன. இதற்கிடையே தவேகா தலைவர் விஜய் தன் மீதான வழக்கு குறித்து பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவில் தெரிவிக்காமல் மறைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடும் நிலையில் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை கடந்த 30ஆம் தேதி தாக்கல் செய்தார். அதில் தன் மீது எந்தவித காவல்துறை வழக்கும் இல்லை என தெரிவித்திருந்தார். வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் கொடத்தூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ள விஜய் இந்த வழக்குடன் சேர்த்து 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரை மாநாட்டில் தொண்டரை பாதுகாவலர்கள் தாக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை ஏன் பெரம்பூர் தொகுதிக்கான மனு தாக்கலின் போது விஜய் குறிப்பிடவில்லை என கேள்வி எழுந்துள்ளது.